கொரோனா லாக்டவுனில் நம்மளோட அம்மாவையோ இல்லை நம்மளோட ரத்த சொந்தங்களையோ பார்க்குறதுக்காக பஸ்ஸு ஓடாத காலகட்டங்களில் நம்ம நடந்து போய் யாரையாவது பார்ப்போமாங்க? எப்படி நம்மலாம் பக்கத்து தெருக்கே பைக்கில் போகக்கூடிய ஆட்கள் எப்படி 10-100 கிலோமீட்டர்லாம் தாண்டி நம்ம நடந்து போய் அவங்கள பார்க்குறது? அப்படி தானே? நல்லா கேட்டுக்கோங்க. காடுகளில் இருக்கக்கூடிய யானைகள் கோடை காலங்களில் தன்னோட தண்ணி தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக 1 இல்லை 10 இல்லை 100-200 கிலோமீட்டர் தாண்டி போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வருதான். அப்பேற்பட்ட யானைக்கு கால் வலிக்காது, ஆனால் நமக்கு வலிக்கும். நம்ம பிள்ளைங்களையே எடுத்துக்கோங்களேன். ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் விளையாண்டுட்டு வந்துட்டு அம்மா கால் வலிக்கு கொஞ்சம் காலை பிடிச்சி விடுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. ஏங்க, நம்மளையே எடுத்துக்கோங்களேன். ஒரு 30-40 வயசு தாண்டிட்டாலே முட்டு வலிக்கு மூட்டு வலிக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை வலிகளை நம்ம சொல்கிறோம். ஏன்னா போன் அந்தளவு வீக்காக இருக்குது. ஒன்று சொல்லட்டா, இதுக்காக நீங்கள் கால்சியம் டேப்லெட் அது இதுன்னு எதுவுமே எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு அரிசியை சாப்பிட்டா உங்களோட போன் சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த அரிசி தான் காட்டு யானம். அந்த அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இந்த மாதிரியான உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பற்றின முழு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. நன்றி. கோமதி ஃப்ரம் தண்டர்லேருந்து.